18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, நான் பலமுறை சொல்லியும் கூட மறுபடியும் மறுபடியும் நீ அதே தப்பை செய்கிறதுனால தான் இந்த கருப்பன் இப்போ கோபத்தோடு உன்னை தேடி வந்தேன். நிஜமாவே நீ என்னை நம்புகிற, நான் உனக்கு நல்லது செய்வேன்ற நம்பிக்கை இருந்ததுன்னா, என் மேலே உனக்கு அன்பும் பாசமும் பக்தியும் இருந்ததுன்னா மறுபடியும் இந்த தவறை நீ செய்யவே கூடாது. என்னப்பா தப்பு செஞ்சேன்னு யோசிக்கிறியா? நான் பலமுறை உனக்கு என்ன சொன்னேன்? எப்போவுமே நீ தைரியமான பிள்ளையாயிரு, கண் கலங்கக்கூடாது, யாரையும் உதவிக்கு எதிர்பார்க்கக்கூடாது, யாராவது வந்து ஆறுதல் சொல்லி உனக்கு தைரியம் கொடுப்பாங்க, தட்டி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்கேன். உனக்கு எல்லாத்தையும் தர்றதுக்கு நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் தானே. ஏன் உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சா? அல்லது உன்னுடைய கஷ்டமும் பிரச்சனையும் உனக்கு பெருசாக தோண ஆரம்பிச்சிருச்சா? எதுக்காக யாருக்கும் தெரியாமல் நீ கண்ணீர் சிந்திக்கிட்டும், கவலைப்பட்டுக்கிட்டும், வருத்தப்பட்டுக்கிட்டும், வேதனைப்பட்டுக்கிட்டுமே உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க? உனக்கு மன தைரியத்தை வளர்த்து கொள்வதற்கு இந்த கருப்பசாமி நான் துணையாக இருக்கேன். நீ கவலைப்படாமல் இரு, அனைத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் மனசில் இருக்கிற கவலை என்னன்னு எனக்கு தெரியும். அதை சரி செய்கிறதுக்காக தானே உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே அவசரப்பட்டு என் வாழ்க்கை இப்படி இருக்கே, எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்கே, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நீ ஏன் கலங்குற, ஏன் குழம்புற? உனக்காக எல்லாத்தையும் செய்ய இந்த கருப்பசாமி நான் இருக்கும்போது நீ குழம்பவோ தவிக்கவோ வருந்தவோ அவசியமே இல்லை என் செல்லமே. நீ இப்போ அமைதியாக இருந்தால் மட்டும்தான் எல்லா பிரச்சனைகளையும் முன்னால் எளிதாக கடந்து வர முடியும். அந்த அமைதியும் பொறுமையும் உனக்குள்ள இருந்தாதான் நீ நிம்மதியாக தூங்கவும் வேலை செய்யவும் முடியும். முதல்ல என் பேச்சை கேட்டு பக்குவமாக நடந்துக்க கற்றுக்கோ. பக்குவமாய் அனைத்தையும் புரிந்து கொண்டாலே எல்லா பிரச்சனைகளையும் முன்னால் சரி செய்யவும் சமாளிக்கவும் முடியும் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையில் நடந்த நன்மை தீமை எல்லாத்தையுமே நான் உனக்கு சொல்லி சொல்லி காமிக்கிறேன். நன்மை செய்கிறவங்க தீமை செய்கிறவங்க யார், அவங்க என்ன பேசுகிறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்கன்னு எல்லாத்தையும் உனக்கு சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுக்கிட்டு கெட்டவங்களையே மறுபடியும் மறுபடியும் நம்பி அவர்களையே தேடி போகிறாய். அவங்க சரியில்லை, அவங்க பழக்க வழக்கம் சரியில்லை, அவங்க என்ன சரியில்லை, அவங்க வெளியில் முகமூடி போட்டுக்கிட்டு இந்த உலகில் உலா வருகிறார்கள்னு சொன்னாலும் ஏன் உன் மனசு அதை முழுவதுமாக ஏற்க மறுக்கிறது? கொஞ்சம் பொறுமையாயிரு. யார் என்ன எப்படிலாம் உனக்கு கெடுதல் செய்கிறாங்கன்றத நீ அனுபவிச்சா மட்டும்தான் ஒத்துக்குவியா என்ன? தாமதமானாலும் உனக்கான நல்லதை நான் செய்ய தான் போகிறேன். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் கவலைப்பட்டு நீ ஏன் நிம்மதி இழக்கிறாய் என் செல்லமே? நீ அடுத்தவங்களுக்கு என்ன கொடுக்குறியோ அது நிச்சயமாக உனக்கு திரும்ப கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் என்ன, நீ மற்றவங்களுக்கு செஞ்ச நன்மையை விட நிறைய தீமைகளை மற்றவர்கள் உனக்கு செஞ்சுட்டாங்க. ஆனால் அதுக்காக நீ வருந்த வேண்டாம் என் செல்லமே. நீ அடுத்தவங்களுக்கு அன்பை கொடுத்தாலும் அவர்கள் வலியையும் வேதனையும் உனக்கு கொடுத்ததுன்றது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இது கலியுக காலமாச்சே. மனிதர்கள் உதவி செய்பவரை நன்றி செய்பவரை மறக்கக்கூடியவர்களாக மறந்து எல்லாத்தையுமே அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்பவர்களாக தானே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ கண்மூடித்தனமாக எல்லாரையும் மேலேயும் நம்பிக்கை வச்சு சீரழிஞ்சதும் சிரமப்பட்டதும் எல்லாமே போதும். இனிமேலாவது யாரை எந்த விஷயத்தில் நம்பலாம்னு யோசிச்சு முடிவெடு. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரம் என்னன்னு எனக்கு தெரியும். ஏதோ கடலே வத்தி போன மாதிரியும் கப்பலே கவிழ்ந்து போன மாதிரியும் இப்போது நீ வருத்தப்படக்கூடிய அளவுக்கு பெருசாக எதுவும் நடக்கலை என் செல்லமே. நீ எல்லாரையும் உயிருக்கு உயிராக நினச்ச, யாருமே உனக்கு உண்மையாக இல்லை, அவ்வளவுதானே. இந்த உலகத்தில் இந்த கலியுக காலத்தில் இதெல்லாம் ஒரு இயல்பான விஷயம்னு ஏற்றுக்க தயாராகு. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு சிறப்பான நல்ல நாளாகவும் நீ நினச்சது நடக்கக்கூடிய சந்தோஷ நாளாகவும் இருக்கும்படி இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். உன் காரியங்கள் எல்லாவற்றிலும் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். உனக்குள்ள இருந்து நானே உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். எல்லா காரியங்களையும் நீ சரியாக செய்யும்படியும் நான் உனக்கு வழிகாட்டுறேன். நீ என்கிட்ட கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நான் செஞ்சு தரேன் என் செல்லமே. உன் தேவைகளும் எதிர்பார்ப்பும் பிரார்த்தனைகளும் அனைத்தும் பூர்த்தியாகும். ரொம்ப நாளாக உனக்கு தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இப்போ சாதகமாக நடக்க போகுது. ஒரு காரியத்தை செய்யணுங்கிறதுக்காக நீ எங்கே போனாலும் அது இனிதாகவே உனக்கு முடியும். ஒரு குழந்தைய போல தான் இந்த கருப்பசாமி உன்னை பத்திரமாக பாதுகாக்கிறேன்.
உன்னை சுறுசுறுப்பாக நான் நிச்சயம் வாழ வைப்பேன். நீ செய்யும் காரியங்கள் யாவிலுமே உனக்கு வெற்றியை கொடுப்பேன். உனக்கு துணையாக உன் பின்னாலேயே நான் எப்போதும் இருப்பேன். நீ எங்கு போனாலும் இந்த கருப்பசாமியை மனசுல நினைச்சுக்கோ. நான் உன் கூடவே இருக்கிறேங்கிறத நீ மறக்க வேண்டாம் என் செல்லமே. நீ எதிர்பார்த்த காரியம் நடக்குமோ நடக்காதோன்றது தானே உனது பயம். கவலைப்படாத. உனக்கான நல்ல செய்தி, நீ நினைச்சது நடந்துருச்சு. உன் விருப்பங்கள் நிறைவேறப் போகுதுன்ற நல்ல செய்தி நிச்சயமாக உன்னை வந்து சேரும். இனிமேலாவது யாரையும் முழுசா நம்பாத. எதுவா இருந்தாலும் நல்லா யோசிச்சு செய். யாரிடமும் எந்த பொறுப்பையும் ஒப்படைக்காம எல்லாத்தையும் நீனே முன்னின்று முழு முயற்சியோட முழு மூச்சா செஞ்சுட்டு அப்புறமாக ஓரமா உட்கார்ந்து ஓய்வெடுக்க பழகு. யாரையும் எதற்காகவும் முழுவதுமாக சார்ந்து இருக்காதே என் செல்லமே. நீ நினைச்சது இன்னும் நடக்கலையே. இது நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதான்ற புலம்பலே இனி உன் வாயிலிருந்து வரவே கூடாது. உனக்கான விஷயங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் நல்லபடியாக நடக்கும். உன்னை சுற்றி நடக்கிறதையெல்லாம் பார்க்கும்போது இப்போது உனக்கே ஆச்சரியமாக இருக்குது தானே. இதெல்லாம் உண்மைதானான்னு உன்னை நீயே கிள்ளி பார்த்துக்கிற. ஆனால் இது நிச்சயமாக உண்மைதான். உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்க தயாராகு. எப்போது இந்த கருப்பசாமியை நீ முழுசா நம்புனியோ, என்னுடைய பதிவுகளையும் வாக்குகளையும் கேட்க வந்தியோ, அப்போதிலிருந்தே உன் வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நான் உண்டாக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்தது போல இப்போது நீ சற்றும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் நடப்பதை நீ ஆச்சரியத்தோடு பார்த்து எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய் என் செல்லமே. உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். உனக்கு இருக்கும் அனைத்து தடைகளையும் போக்கி மகிழ்ச்சியை நிரந்தரமாக உன்வசமாக நான் மாற்ற போகிறேன். எப்போதுமே யாரிடமும் சண்டை போடுவதோ, வாக்குவாதம் செய்வதோ, வீண் பேச்சு பேசுவதோ, பிரச்சனைகளை வம்பு கட்டிக்கிட்டு பேசுகிறதோ வேண்டவே வேண்டாம். உன் மனசில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மறக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நீ மறந்துதான் ஆகணும். உன் வாழ்க்கையில் ஒரு சிலவற்றை பிரிந்தது உனக்கு ஏற்பட்ட சாபம்தான். ஆனால் உன்னை விட்டு பிரிஞ்சு போனதையும் நீ இழந்ததையும் கூட ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என் செல்லமே. ஏன்னா இந்த உலகத்தில் எந்த உயிரும் எந்த பொருளும் எந்த மனிதரும் யாருமே நிரந்தரமாக தங்க முடியாதுன்ற எண்ணத்தை உன் மனசில் பதிய வச்சுக்கோ. இந்த உலகத்தில் உனக்கான காலம் இருக்கிற வரைக்கும், உனக்கான ஆயுசு உனக்கான வாழ்நாள் இருக்கும் வரையும் இன்பமும் துன்பமும் கலந்து வந்துக்கிட்டு தான் இருக்குன்றத நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன நடந்தாலும் ஒருபோதும் மனசில் பாரத்தை சுமக்காதே. உன் பாரம் எதுவாக இருந்தாலும், உன் கவலைகள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த கருப்பசாமி கிட்ட விட்டுடு. ஒரு சிலருக்கு எல்லா இன்பத்தையும் மகிழ்ச்சியும் அனுபவிக்க கொடுத்து வைப்பதில்லை. அதே போல இங்கு வாழும் எல்லார் வாழ்க்கையிலும் எல்லாமும் எல்லாருக்கும் கிடைத்து விடுவதில்லை தானே. எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை இருக்கும், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஏதோ ஒரு மன கஷ்டம்னு இருக்க தான் செய்யும். இது அனைத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு தான் உன் வாழ்க்கையை நீ வாழணும். உன் வாழ்க்கை பயணத்தில் தொடர்ந்து நான் உன் கூடவே வர்றேன். உன் மனசில் சிறு நம்பிக்கையாய் ஆறுதலாய் ஒன்று எழுந்து வந்து அவ்வப்போது உன் மனசுக்கு தேர்தல் சொல்கிறதே, அது எங்கேருந்து வருதுன்னு யோசிச்சியா? உன் ஆள் மனதிலிருந்து வரக்கூடிய என்னுடைய வார்த்தைகள் தான் அது. உனக்குள்ள இருந்து நான் உனக்கு நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதை ஏன் மேலே வச்சிடு. அதை நீ சுமந்துக்கிட்டு வருத்தப்படாதே என் செல்லமே. உன்னுடைய கவலைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் எல்லாமே குறைஞ்சு போகும். இந்த கருப்பசாமியின் வார்த்தையை நம்பு. என் மனசுக்குள்ள நீ ஆழமாக பதிஞ்சிருக்க. உன் மனசுக்குள்ளேயும் நான் இருக்கேன். அப்புறம் என்ன, எல்லாமே கூடிய சீக்கிரம் உனக்கு நல்லதாக நடக்கும். நீ பக்தியோடு என நினைக்கிற ஒவ்வொரு கணமும் உனக்காக உன் துன்பத்தை போக்குவதற்காக நான் ஓடோடி வர்றேன். என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை தருவேன் என் செல்லமே. இந்த காலம் உனக்கு கொடுத்த காயத்திற்கும் குழப்பத்திற்கும் சேர்த்து தீர்வு தர நான் இருக்கும்போது நீ ஏன் கலங்குற? கடந்ததை கடந்து கொள்ள பழகு. எந்த ஒரு சூழ்நிலையும் கடந்து வருவதற்கு முன்பாக இது எல்லாத்தையும் இவனால் சமாளிக்க முடியும்னு நம்பிக்கை வச்சு உன்னுடைய வேலைகளை மட்டும் தொடர்ந்து திறமையாக செஞ்சு வா. நடக்கிற எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம், ஏன், எதுக்காக, எதனால இப்படி நடக்குதுன்னு எதையும் அறிய முயற்சி செய்யாதே. குழம்பி போயிருக்கிற உன் மனசு நிச்சயமாக தெளிவடையும் போது
எல்லாவற்றின் காரணமும் உனக்கு புரிய வரும். எத்தனை துன்பங்கள் உன்னை வந்து துவட்டி எடுத்தாலும் அது அத்தனையிலிருந்தும் நான் உன்னை மீட்டு காப்பாற்றுவேன். நீ நினைச்ச அனைத்தையும் உனக்காக நான் செஞ்சு தருவேன். நீ நினைச்சது எல்லாமே உடனே நடக்கணும்னு நினைக்காம பொறுமையாக காத்திருக்க கத்துக்கோ. கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லதை நீ நினைச்சதை விட சிறப்பாக, நீ எதிர்பார்த்ததை விட நல்ல விதத்தில் நானே உனக்கு முடித்து தருவேன்.